மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கோவை மைந்தன் நாகராஜ். நம்ம தமிழ் தேசியத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசும்போது மண் வளம், கனிம வளம், அப்ப நம்ம இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை அப்படி பத்தி பேசிட்டு இருக்கும்போது, தமிழ்நாட்டுல தலைகீழா நடந்துட்டு இருக்கு. இது ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் வெங்கட நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு உயரிய பதவி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது உயரிய வேலை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சரி, என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழகத்தின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு பதவி. அந்த வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்துட்டு ஒரு கனெக்டிங் பீப்புள். அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில வந்துட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. தமிழக அரசுல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு திட்டமோ இல்ல ஏதோ ஒரு கொள்கையோ அதை வந்து மத்திய அரசுக்கு வந்துட்டு நம்ம சொல்லணும். அப்படிங்கும்போது அது இவர் மூலியமா தான் சொல்லணும். அது இல்லாம முதலமைச்சருக்கோ இல்லைன்னா வந்து வேற ஏதோ அமைச்சருக்கோ மத்திய அமைச்சர்களை பார்க்கணும் இல்ல பிரதமரை பார்க்கணும் அப்படிங்கும்போது இவர் மூலியமா தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்க முடியும். அது இல்லாம அங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா இவர் தான் போய் பேசணும். தமிழ்நாட்டோட சார்பாக இவர் தான் போய் பேசணும். அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கணும். இதுதான் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஜாப். சிம்பிளா சொல்லிட்டேன். அதோட ஜாப் வந்து ரொம்ப பெருசுதான். கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம ஒரு அமைச்சர்களுக்கு ஈக்குவலா இருக்கிற, அமைச்சர்களுக்கு இணையா இருக்கிற ஜாப்பு தான் அந்த தமிழ்நாட்டின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஜாப். இப்ப இந்த வேலைக்கு யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜூன் 23 தமிழ்நாடு சார்பாக திரு வெங்கட நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நியமிச்சிருக்காங்க. சரி, அவர் யாருன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவரு ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர். ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் வந்துட்டு அது நம்ம நினைச்சும் கூட பார்க்க முடியல. சரி, ஓகே, இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் வந்துட்டு ஒரு சிஏ முடிச்சிருக்கிறாரு, ஒரு பிசினஸ்மேன். ஆனா இவர் வந்துட்டு ஒரு தெலுங்க வந்துட்டு தாய்மொழியா கொண்ட ஒரு நபர் தான் இவரு. பெங்களூர்ல ஒரு பிசினஸ்மேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் ஒரு கார்பரேட்ல வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் தான் இந்த வெங்கட நாராயணன் அப்படிங்கிறவர். சரி, அவர் அங்க வந்துட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே, அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணியிருக்கிறாரா, இல்ல தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாச்சும் அரசியல் மூலியமா வந்துட்டு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எந்த சம்பந்தமுமே இல்லை. ஒரு சம்பந்தமும் இல்லை. என்ன ஒரே ஒரு சம்பந்தமும் இருக்கு. என்னது? இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சரோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அந்த படம் இப்ப வரைக்கும் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஜனநாயகன் சொல்லிட்டு விஜயோட கடைசி படம். இந்த கடைசி படத்துல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறாரு இந்த வெங்கட நாராயணன் அப்படிங்கிறவர். எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்விதான். தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூடவா இல்ல, ஒரு அதிகாரி கூட வந்துட்டு இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் இல்லையா? இல்ல ஒருத்தருக்கும் கூட அனுபவம் இல்லையா இந்த ஜாப்ல? இந்த வேலை பார்க்கணும், இந்த வேலையில வந்துட்டு இந்த வேலை பார்க்குற மாதிரி ஒருத்தருக்கும் கூடவா அனுபவம் இல்லை நம்ம தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல என்ன நடக்குதோ அதை வந்துட்டு மத்திய அரசு கிட்ட பேசணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு வந்துட்டு ஒரு வாக்குவாதம் மாதிரியாச்சும் பேசி அது சம்மதிக்க வைக்கணும். இல்லை ஏதோ ஒண்ணு. தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும் அவருக்கு? முதல்ல இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாச்சும் இருந்திருக்கிறாரா இங்க? அதை பத்தின எதுவுமே கவலை இல்லை. ஏதோ ஒரு படத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு, அது ஒண்ணு மட்டும் போதுமா? ஓகே, அவருக்கு வந்துட்டு ஒரு சிஏ படிச்சிருக்கிறாரு, அவருக்கு வந்துட்டு ஒரு 25 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவரோட திறமையெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல யாருக்குமே அந்த தகுதி இல்லையா? தமிழ்நாட்டு சார்பா பேசுறங்கிற ஒரு தகுதி வந்துட்டு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? முதலமைச்சரோட படத்தை தயாரிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தகுதியை வச்சுட்டு எப்படி நம்ம வந்துட்டு நீங்க அந்த ஜாபை கொடுக்கலாம்? கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் இளைஞர்கள் வந்துட்டு வேலை இல்லாம
டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏதாச்சும் கவர்மெண்ட் வேலை நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாடு அரசுல எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகளா இருக்காங்க. ஐஏ சகாயம் ஐஏஎஸ் அவர்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாம இவரு வந்து இவரு எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இவரு பெங்களூரை தலைமையமா கொண்டதுக்கு அவர் ஒரு இன்டர்வியூ, லேட்டஸ்ட் இன்டர்வியூ பார்க்கும்போது என்னோட வந்துட்டு தங்க பூமியா, தங்க பூமி இல்ல கடவுள் பூமி, அந்த ஒரு அர்த்தத்துல வந்துட்டு அவர் இன்டர்வியூ நான் பார்த்தேன் நானு. அப்படி இருக்கும்போது இப்போ மேகதாது அணை வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம மத்திய அரசு கிட்ட போய் பேசும்போது யாருக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க? நம்மள வந்துட்டு கோடீஸ்வரன் ஆக்கின அந்த இடத்த, அந்த ஊருக்காக வந்துட்டு அவரு சப்போர்ட் பண்ணுவாரா, இல்ல நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்களா? கர்நாடகாக்காரங்க கொஞ்சம் வந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த காரம்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டு சாப்பிடுவாங்க. சூடு சொரண வெக்கம் மானம் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கலா இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுக்கு அப்படியா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வேலையை கொடுத்துருக்கீங்களோ தெரியல. ஒரு சராசரியா இருக்கிற ஒரு நான்லாம் வந்து எந்த கட்சியிலுமே இல்லை. நான் வந்துட்டு ஒரு சராசரியா நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அது வந்துட்டு தமிழ் தேசியம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் அது கொள்கையை பார்த்துட்டு அதுக்காக தான் நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. என்னடா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அந்த அளவுக்கு வந்துட்டு கோபம் வருது நம்மளுக்கு. என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. எத்தனையோ இளைஞர்கள் வந்துட்டு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகளா இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் கொடுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு வந்துட்டு யார் பதில் சொல்லுவா? நாளைக்கு வந்து மேகதாது அணையில வந்துட்டு ஏதோ ஒரு ரிசல்ட் வந்துட்டு நம்மளுக்கு எதிராக போயிடுச்சுன்னா அதுக்கு வந்துட்டு யாரு காரணமாகும்? யார் பொறுப்பாவா? இது கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு என்னோட பார்வையில நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வெறும் காசுக்காக, அவர் வெறும் சம்பளத்துக்காக எல்லாம் வந்துட்டு நம்ம பதவி வந்து கேட்கல. அவரு வந்துட்டு ஒரு பிசினஸ் மேன். அவர் மண்டையில ஏகப்பட்டதான கண்டிப்பா ஓடிட்டு இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல உள்ள என்ட்ரி ஆயிருக்கிறாரு, சரிங்களா? இப்போ மத்திய அரசு கூட வந்து இணக்கமா இருக்கிற மாதிரி ஒரு பதவி வேற கிடைச்சிருக்கு. இதை அவரு யூஸ் பண்ணிட்டு தமிழ்நாட்டுல நாளை பின்ன வந்துட்டு அவரு ஆல்ரெடி ஒரு ரியல் எஸ்டேட்ல தான் வந்துட்டு ஜாம்பவானா இருந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுல அந்த ரியல் எஸ்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப இங்க இருக்கிற ஆட்களுக்கு எப்படி வேலை, இங்க இருக்கிற இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரியான வேலை கிடைக்கும்? எல்லாம் ஆந்திரால இருந்துல இறக்குவாங்க. ஏன்னா அவர் வந்து சொந்த ஊர் எது? பெங்களூரு. இப்ப பெங்களூர்ல இருந்து தானே இறக்குவாங்க ஆளுகளை. இப்போ கட்டட தொழிலாளிகளா இருக்காங்க, அவங்க இங்கிருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. கனிம வளம் இவ்வளவு நாளா வந்துட்டு கேரளாக்கு போயிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு எல்லாமே பெங்களூரு, கர்நாடகா இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பேப்பர்ல கண்டிப்பா வரும். கண்டிப்பா வந்துட்டு நீங்க பார்க்கதான் செய்வீங்க. ஏன்னா அவரோட மைண்ட் செட் என்ன? அவர் ஒரு பிசினஸ் மேன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு பிசினஸ் மேனோட மைண்ட் செட்டா தான் யோசிப்பாரு. பத்தாவதுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி கிடைச்சிருக்கு. அப்ப அவரு வந்து கண்டிப்பா இந்த மாதிரிதான் அவர் யோசிப்பாரு. இல்ல இந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு தயவு செஞ்சு விஜய் ரசிகர் யாருமே வந்துட்டு கமெண்ட்ல வந்து பேசிட்டு இருக்காதீங்க. கமெண்ட் நம்மளுக்கு இது வந்து புது சேனல், அதனால வந்து கமெண்ட் வந்து அதிகமா வராதுன்னு வைங்க. ஆனா நாளை பின்ன பார்க்கும்போது கண்டிப்பா வந்துட்டு திட்டுவீங்க. ஆனா அந்த என் சேனல் வந்து ரீச் ஆகுறதுக்குள்ள நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும். அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. தயவு செஞ்சு இது வந்து தனி நபர் தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டும்தான் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்க வேணாம். இது இப்படியே தொடர்ந்தா நாளைக்கு வேற நம்மளோட உயர்மட்ட பதவியில் இருக்கிற எல்லாருமே ஒரு வெளியூர்காரங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கருத்து. திரு விஜய் சிஎம் சார், நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க திராவிடம்
தமிழ் தேசியம் என்னோட ரெண்டு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் தேசியத்துல ஒரு முக்கியமான கோட்பாடு தான் அந்நியர்களுக்கு வந்துட்டு முதல் உரிமை வந்துட்டு தமிழர்களுக்கு, அதுக்கப்புறம் தான் அந்நியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கிற ஒரு பட்சத்துல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்நியர்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, உங்க கையை வச்சே உங்க ஒரு ஒரு கண்ணை குத்துற மாதிரிலாம் இருக்குது இல்லையா? நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு நீங்க ஒரு பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க. தூத்துக்குடியில வந்து ஸ்ரீநாத்ன்னு சொல்லிட்டு ஒருத்தரை நிக்க வச்சிருக்கீங்க. மக்கள் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்களா? ஏதாச்சும் ஒண்ணு பார்த்தாங்களா? எதுவுமே இல்லையே. எல்லாம் உங்களோட முகத்துக்காக வந்துட்டு அவங்க ஜெயிக்க வச்சாங்களே. அவர் எந்த எந்த இடத்துல ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாம வேற ஏதோ ஒரு தொகுதியில போயிட்டு அவரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கிறவங்களையே வந்துட்டு மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. தயவு செஞ்சு இத நீங்க திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா ஒரு பேனர் ஒரு பேனர்ல 2வதா எழுத்து போட்டுட்டாங்க, அவங்க பேரை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அமைச்சர்களுக்கு இருக்கிற கோபம் உண்மையானதுன்னா, இப்ப நாங்க கேட்கிற இந்த கேள்வி வந்து கண்டிப்பா உண்மைதான். அவங்களுக்கு என்ன கோபம் இருக்கோ அதை விட ஒரு படி அதிகமா எங்களுக்கு கோபம் இருக்கு. எங்களுக்கு அந்த கோபம் மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. தமிழக மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேணும். அதுதான் என்னோட ஆசை. எங்களுக்கு இது ஒண்ணு மட்டும் போதும். மத்தது இருக்கு. ஜெகதீஷ் பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு உங்க நண்பருக்கு ரூட் நிறுவனத்தோட தலைவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கீங்க, பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு அடுத்த ஒரு ஆர்டர்ல தான் வந்துட்டு உங்களுக்கு ஜோசியம் பார்த்து அவருக்கு வந்துட்டு ஒரு வேலை கொடுத்துருந்தீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெகதீஷ் பழனிசாமி கொடுத்த அந்த ஜிஓ வந்துட்டு ரிலீஸ் ஆகல. ஆனா இவரோட ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, ஒரு தெளிவான பிளான் தானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. அப்படி இருக்கும்போது இந்த ஜனநாயகன் படத்தை யாரு ரிலீஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட் எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு டவுட் வருது. இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு ரெண்டாவது, அதெல்லாம் அதை பத்திலாம் அதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு வைங்க. அதெல்லாம் நாங்க அதுக்கு ஒர்த்தே இல்லை, அதை பத்திலாம் எதுவும் பேச வேணாம். எங்களுக்கு தேவை ஒரு தமிழர் தமிழ்நாட்டோட பதவியில இருக்கணும். உயர் பதவினாலும் அவர் தான் இருக்கணும். ஒரு தமிழன் தான் இருக்கணும். அந்நிய நாட்டவர், அந்நிய மாநிலத்தவர் இருக்கவே கூடாது. நன்றி, வணக்கம்.